பட்ட சில ஆசைகள் இருக்கிறது. ஒருத்தனை பார்த்து இது மாதிரி ஆகணும் என்று ஆசைப்படுவது தவறல்ல. ஆனால் அவனை கீழே இறக்கி விட்டு அவனை நாசமாக்கி விட்டு நான் அந்த இடத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவது இருக்கிறதே, இதுதான் பொறாமை என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, உலமாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறாமை என்பது அல்லாஹ்வோடு வாதிடக்கூடிய ஒன்று என்பதாக சொன்னார். எப்படிங்க அல்லாஹ்வோடு வாதிடுறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ ஏன் பொறாமைப்படுகிற? பொறாமைப்படுவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் அவனுக்கு அதை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு வீட்டை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் காரை கொடுத்திருக்கிறான், சொத்து செல்வங்களை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கு கொடுக்கலையேன்னு சொல்லி நீ அல்லாஹ்விடத்திலே வாதிடுவதை போல, அல்லாஹ்விடத்திலே கேட்பதை போல அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாய், நீ பொறாமைப்படுகிறாய். அந்த மனிதனை பார்த்து யாருக்கு அல்லாஹ் அந்த நியாமத்துகளை கொடுத்தானோ அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லை என்று அல்லாஹ்விடத்திலே வாதிடுகிறாய் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, பொறாமை என்கிற உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நோய்